வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இறால் முருங்கைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இறாலை கழுவி வச்சுருக்கோம். இப்போ இறால் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நாங்கள் ஹோம்மேட் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 3/4 பதம் வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துட்டு முருங்கைக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 பதம் வெந்தால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இறால் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அண்ணு நிறைஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.